கோவையில் ஹோம் பேக்கர்களுக்கான வணிக வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் ஜயா சுகர் கிராஃப்ட் சார்பாக பேக்கிங் தொழில் தொடர்பான பேக்கர்ஸ் மீட் நடைபெற்றது. பெரும்பாலான பெண்கள் குடும்ப சூழ்நிலையால் பணியிடத்திற்கு சென்று வேலை செய்ய முடியாமல் இருந்தாலும் வீட்டில் இருந்தபடியே சுய தொழில் செய்து தொழில் முனைவோர்களாக வளர்ச்சி பெறுகின்றனர். இந்நிலையில் இதுபோன்று வீட்டில் இருந்தபடியே சுய தொழில் செய்வதில் கேக்குகள் செய்து விற்பனை செய்யும் பேக்கிங் தொடர்பான துறை மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்று வருகிறது. இது தொடர்பான தொழிலில் ஈடுபடுபவர்கள் தங்களது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு செல்லும் வகையில் ஜயா சுகர் கிராஃப்ட் சார்பாக ஜயா கோயம்புத்தூர் பேக்கர்ஸ் மீட் எனும் நிகழ்ச்சி கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கத்தில் நடைபெற்றது. பேக்கிங் துறை ஆர்வலர்களுக்காக நடைபெற்ற இதில் கோவை மட்டுமன்றி பெங்களூரு மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பலரும் கலந்து கொண்டனர். ஹோம் பேக்கர்களாக இருப்பவர்கள் தங்களது தொழிலை அடுத்த கட்ட நகர்வு மற்றும் வணிக வாய்ப்புகளை எவ்வாறு பெறுவது, குறிப்பாக தற்போது உள்ள ஆன்லைன் ஆர்டர் தளங்களை வணிக ரீதியாக பயன்படுத்துவது, பிராண்டிங், மார்க்கெட்டிங், அதனை செயல்படுத்தும் விதம் குறித்து துறை சார்ந்த நிபுணத்துவம் பெற்றவர்கள் விளக்கம் அளித்தனர். டயா சுகர் கிராஃப்ட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சௌமியா ஒருங்கிணைத்த நிகழ்ச்சியில் பெங்களூரைச் சேர்ந்த பிரபல கேக் மேக்கர் பிரசாந்த், புகழ்பெற்ற பேக்கிங் நிபுணர்களான ருத்திமா மாத்தூர் மற்றும் கார்த்திகா ஸ்ரவந்தி, பிரபல போட்டோகிராஃபர் நிகிதா குமாரன் ஆகியோர் கலந்து கொண்டு தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த பேக்கர்ஸ் மீட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். மெயினாக என்ன பர்பஸ்க்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் பேக்கிங்கிறது இப்போ ஒரு பூமிங் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த ஹோம் பேக்கிங்கை வந்து எப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த ஈவெண்ட் வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து லீடிங் ஆர்டிஸ்ட்டை வந்து கூப்பிட்ருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பேக்கர்ஸ்க்கு வந்து அந்த இன்சைட்ஸை ஷேர் பண்ணலாம். ஸோ அவங்க என்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்லேருந்து எப்படி ஒரு வீட்டில் இருந்து ஒரு கேக் செய்கிறவங்க என்ன மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஒரு பிஸ்னஸ்லேருந்து, இல்லை ஒரு ரெசிபி செய்யும் போது அது என்ன மாதிரி செய்யலாம், ஒரு பிக்சர் எடுத்து இப்போ சோஷியல் மீடியாவில் எப்படி போஸ்ட் பண்ணலாம். அதனால இந்த வேரியஸ் இது அண்ட் பிரெட்ஸு வந்து ரொம்ப ரேர் நம்ம ஹோம் பேக்கிங்கில் பண்ணுறது, தமிழ்நாடு சைடில் சொல்கிறேன் அண்ட் மெயின்லி கோயம்புத்தூரில். ஸோ அதனால் அந்த பிரெட் ஆர்டிஸ்ட் அவங்களையும் ஒரு செஷன் மாதிரி இந்த ஃபுல் டே இன்னைக்கு நாங்கள் வந்து இன்வைட் பண்ணி ஹோம் பேக்கர்ஸ் வந்து ஃப்ரம் திருவண்ணாமலையிலேருந்து, கரூர்லேருந்து, சேலம், ஈரோடு, திருப்பூர், எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடுலேருந்து இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. இதை பற்றி மெயினாக ஹோம் பேக்கிங் எப்படி நம்ம ஃபர்தராக ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலாம், எப்படி நம்ம லைக் ப்ராப்பரான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி எப்படி நீட்டாக நம்ம எடுத்துகிட்டு போகலாங்கிற இது வந்து இன்ஃபர்மேஷன் தான் நாங்கள் இங்கே ஷேர் பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு ஃபுல் நோக்கத்தில் இந்த ப்ரோக்ராமே நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுது. Hi, my name is Aarti Shroff. I run a home bakery called Dolce here in Coimbatore, and Soumya is a very good friend of mine. I have been taking products from her from the beginning of the store, and I'm very happy to be a part here today. இங்கே வந்துட்டு நிறைய லேர்னிங்ஸ், நிறைய செஷன்ஸ் இருக்கு இன்னைக்கு, and very excited to learn so many things from all these accomplished bakers here. அண்ட் இங்கே நிறைய பேர் வந்திருக்கு ஃப்ரம் ஆல் ஓவர் தமிழ்நாடு. அவங்க நல்லா லேர்னிங்ஸ் இருக்குது, நல்லா சோஷியலைசிங் இருக்குது. யார் என்னென்ன பண்ணுறேன் அதை எல்லாத்துக்கிட்டே பேசிட்டு ரொம்ப இட்ஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் வி ஆர் ட்ரூலி blessed that she has organized something like this here in Coimbatore.